Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்மந்தமாக நீங்கள் எந்த வித டவுட்டுமே இல்லாமல் ஆன்லைன் கவுன்சிலிங்கை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது எந்தெந்த கோர்சஸ்க்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம் எப்போ வேணாலும். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 18 கோர்ஸ் வந்து இருக்கு. இந்த 18 கோர்ஸுமே நம்ம வந்து கவுன்சிலிங் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். முடியாது. அப்ப கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கோர்சஸ் மட்டும்தான் கவுன்சிலிங்ல வரும். சரியா? அதுவும் எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயுமே இருக்காது. இதுல ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல இடம் கிடைச்சிடும், ஆனா ஹாஸ்டல் இருக்காது. சரியா? அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எங்கேயாவது ஒரு வில்லேஜ்ல கொண்டு போய் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல ஹாஸ்டல் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஒரு நொடி கூட நீங்க ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாருங்க. ஏன்னா எந்தெந்த கோர்சஸ் வந்து அதாவது கவுன்சிலிங்ல வரப்போகுது, அதே மாதிரி பிரைவேட் காலேஜ் நம்ம சொல்லும் போது எல்லா கோர்ஸுமே கவுன்சிலிங்ல வராது. இப்பயே நிறைய கோர்ஸ் நீங்க அட்மிஷன்ஸ் வந்து போட்டுடலாம். அப்ப என்னென்ன கோர்சஸ் வந்து கவுன்சிலிங்ல வரப்போகுது, எந்த கோர்சஸ்க்கு வந்து நம்ம இப்பயே அட்மிஷன் வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் நீங்க கேளுங்க. ஓகே, ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் கோட்டா நம்ம சொல்லும் போது, அதாவது இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் நம்ம எழுதியிருக்கோம். சரியா? சீட்ஸ் பிளஸ் கோர்ஸ் வந்து எழுதியிருக்கோம். மொத்தமா கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் வந்துருக்குன்னா வெறும் 2773 சீட் மட்டும் தான் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வெறும் 2773 சீட் தான் இருக்கு. அப்ப இந்த சீட் எல்லாம் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் கட் ஆஃப் வந்து 180ல இருந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 200 வரைக்கும் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ்ல ஏதாவது ஒரு காலேஜ் வந்து கிடைக்கும். சரியா? அதுலயும் ரொம்ப முக்கியமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப எலிஜிபிளா தான் இருக்கும், ஆனா ஹாஸ்டல் வந்து நிறைய இடத்துல இருக்காது. அதை தெளிவா நீங்க பாத்துக்கணும். நான் அடுத்த வீடியோல எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸுக்கு வந்து ஹாஸ்டல் இருக்கு, எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து ஹாஸ்டல் தர மாட்டாங்க அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோல என்ன உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பிஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியமான கோர்ஸ். அதுல மொத்தம் கவர்மெண்ட் சீட் வந்து எவ்வளவு இருக்குன்னா 120 சீட் இருக்கு. அப்ப இதுல வர கோர்சஸ் எல்லாமே கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது. இவ்வளவுதான் இருக்கு சீட்டு. அடுத்து பிரைவேட் காலேஜ்னு சொல்லும் போது நம்பர் ஆஃப் காலேஜ் வந்து அதிகமா இருக்கும், நம்பர் ஆஃப் சீட்ஸும் அதிகமா இருக்கும். ஆனா கவுன்சிலிங் மூலியமா எடுக்கிறது வெறும் 5 கோர்ஸ் மட்டும் தான் கவுன்சிலிங் நடக்கும். மற்றதெல்லாம் டைரக்ட் அட்மிஷன், நீங்க போய் டைரக்டா காலேஜ்ல போய் போட்ட வேண்டியதான். அதை பத்தி தெளிவா பார்த்துலாம். பிஃபார்ம் 120 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங் நம்ம பார்க்கும்போது இதுதான் ரொம்ப முக்கியமான கோர்ஸ். பிஎஸ்சி நர்சிங் மெயில் நர்சிங் வந்து வெறும் 35 சீட் தான் இருக்கு. சார் 35 சீட்ல இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. இதுல ஓசிக்கு தனியா, பிசிக்கு தனியா, எம்பிசிக்கு தனியா, எஸ்சிக்கு தனியான்னு சொல்லி பிரியும் போது ரொம்ப சொற்பமான சீட்டு உங்க கம்யூனிட்டிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீமேல் நர்சிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 312 சீட் தான் இருக்கு. பிபிடி 80 சீட் இருக்கு. பிஎல்எஸ்பி வந்து பாத்தீங்கன்னா 25 சீட் தான் இருக்கு. ரேடியோகிராஃபி வந்து 320 சீட் இருக்கு. ரேடியோ தெரப்பி வந்து பாத்தீங்கன்னா 55 சீட் தான் இருக்கு. சரியா? இதெல்லாம் பாத்துங்க. அடுத்து கார்டியோ வந்து 45 சீட் இருக்கு. பிஓடி சரியா? ரொம்ப முக்கியமான கோர்ஸ். எப்படி பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து ரொம்ப முக்கியமான கோர்ஸ். ஆனா வெறும் 30 சீட் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பி ஆப்டோமெட்ரி 125 சீட் இருக்கு. எம்எல்டி வந்து பாத்தீங்கன்னா 260 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் அனஸ்தீசியா 320 சீட் இருக்கு. கார்டியாடிக் டெக்னாலஜி இது வந்து கார்டியாடிக் டெக்னாலஜி வந்து 172 சீட் இருக்கு. கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா 135 சீட் இருக்கு. டயாலிசிஸ் வந்து 225 சீட் இருக்கு. பிசிசியன் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 241 சீட் இருக்கு. ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா 230 சீட் இருக்கு. நியூரோ வந்து 40 சீட் இருக்கு. இதுதான் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். மொத்தம் 2773 சீட் வந்து இருக்கு. சரியா? கண்டிப்பா மினிமம் கட் ஆஃப் 180 இருக்கணும். மேக்ஸிமம் நீங்க 200 வரைக்கும் என்ன இருக்கலாம். ஓகே, அடுத்து பிரைவேட் காலேஜ் நம்ம சொல்லும் போது நமக்கு மொத்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 17,956 சீட் வந்து கவுன்சிலிங் மூலமா ஃபில் பண்றாங்க. என்னென்ன கோர்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது பிஃபார்ம் வந்து 5820 சீட் இருக்கு. பிஃபார்ம் 5820 சீட் இருக்கு. பிஎஸ்சி நர்சிங் வந்து பாத்தீங்கன்னா மெயில் நர்சிங் வெறும் 307 சீட் தான் இருக்கு. அங்க 35 சீட்டு, இங்க 307 சீட். அப்ப மெயில் நர்சிங்க்கு பிரைவேட் காலேஜ் நீங்க போகணும்னு நினைச்சாலுமே
கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இப்பயே நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கணும். அவங்க கவுன்சிலிங் மூலமாக எடுத்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். மெயில் நர்சிங் படிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகம். அதாவது 307 சீட் வந்து பிரைவேட் காலேஜில் இருக்குது, 35 சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வெறும் 342 சீட்டு தான் இருக்குது மொத்தத்துக்கே. மெயில் நர்சிங்க்கு மொத்தமே 342 சீட் தான் இருக்கு. அப்போ காம்படிஷன் அதிகம். உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க, நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். அடுத்து ஃபீமேல் நர்சிங் வந்து பாத்தீங்கன்னா 9472 சீட் இருக்கு ஃபீமேல் நர்சிங். அதுக்கப்புறம் பிபிடி வந்து பாத்தீங்கன்னா 1995 சீட் இருக்கு. பிஓடி வந்து பாத்தீங்கன்னா 362 சீட் இருக்கு. மொத்தமா சேர்த்து 17956. அப்ப வெறும் இந்த 5 கோர்ஸ் மட்டும்தான், சரியா? பிஃபார்ம், அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிபிடி, பிஓடி, இந்த கோர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து கவுன்சிலிங்ல நமக்கு வருது. மீதி எல்லா கோர்ஸுமே நீங்க டைரக்ட் அட்மிஷன் போட்டுக்கலாம், சரியா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.